Hi students, today's social class. Last class la timeline chart, map, geography map இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? அப்படி புரியலாம் அந்த வீடியோவை இன்னொரு டைம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். அதுக்காக தான் ஸ்டோரி சொல்லி நான் சொன்னேன். ஓகே, டுடே ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட்டு வால்யூமில் ஃபஸ்ட் லெசன்லேயும் தேர்ட் லெசனில் டூ டீட்டெயில் வந்து உங்களுக்கு எப்படி ஷார்ட்டாக ரைட் பண்ணணும், அதில் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ரீட் பண்ணது வந்து ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் நான் சொல்கிறது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா, நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லுவேன். நீங்கள் அதை கண்டினியூவாக புக்கில் ஆர் கைடில் படித்து அந்த ஃபுல் பாயிண்ட்டையும் நீங்கள் ரைட் பண்ணிடணும். ஓகேவா? நான் சொல்கிற பாயிண்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் சொல்லுவேன். அதேமாதிரி நான் சொல்கிற ஸ்டோரியை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா ஈஸியாக அது ரைட் பண்ணிடலாம். ஓகே, ரைட். லிசன். இதில் ஈஸியாக படிக்கலாம் வாங்க. 10th சோசியல் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஹிஸ்ட்ரி லெசனில் ஃபஸ்ட் லெசனில் டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அப்படி ஒரு டீட்டெயில் இருக்குது. அந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் ஆல்ரெடி இது 8 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்கலாம், 5 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்கலாம். இது 8 மார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த டீட்டெயில் கொஞ்சம் பிக் சைஸில் இருக்கும். சரி, அந்த டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டீட்டெயில் இருந்தால் அதுக்கு சப்டைட்டில் எல்லாமே இருக்கும். அந்த டைட்டில்ஸை வந்து நீங்கள் முன்னாடி அதை எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னா, சினாப்சிஸ், SYNOPSIS, சினாப்சிஸ் அப்படின்னா கதையினுடைய சுருக்கம். இப்போ தமிழில் வந்து நீங்கள் குறிப்பு சட்டகம் அப்படின்ட்டு போட்டு அந்த பாயிண்ட்லாம் பாக்ஸ் பண்ணி முன்னாடி ரைட் பண்ணுவீங்க முன்னுரை மாதிரி. ஸோ அதே போல் தான் இதுலேயும் ஃபஸ்ட்டு சினாப்சிஸ் அப்படின்ட்டு மேலே ஹெட்லைன் ரைட் பண்ணிடுறீங்க. அப்புறம் அந்த டீட்டெயிலினுடைய சப்டைட்டில் இருக்கு இல்லையா, அதை ஸ்டார் மார்க்குரி ஆகட்டும் அல்லது பாயிண்ட் போட்டாகட்டும் நீங்கள் அதை 1 by 1 ரைட் பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள், இந்த டீட்டெயிலில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூரோப்பியன் அலைன்சஸ் அண்டு கவுண்டர் அலைன்சஸ். அப்படின்றது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், violent forms of nationalism. Third point, hostility of France towards Germany. Fourth point, the Balkan Wars. And fifth point, immediate causes. கதை சுருக்கம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹீரோ அப்படின்றது வந்து யூரோப்பியனுடைய காயின்ஸ், நாணயம் அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க. EURO, ஹீரோ. இது ஒரு 1 மார்க் கொஷின். ஹீரோ இப்போ ஃபஸ்ட்டு பிகினிங்கில் பார்த்தோம்னா ஹீரோ வருவான். HERO ஹீரோன்னு வச்சுக்குவோம். இந்த டைமில் ஹீரோ ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்து ஹீரோ. லாஸ்ட் அந்த ஃபிலிமுடைய கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா கிளைமேக்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அந்த கிளைமேக்ஸ் தான் இது அப்படின்னா இமிடியேட் காசஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஆல்ரெடி ஆனால் நீங்கள் படிச்சிருக்கும்போது இதில் 2 or 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம். நான் இப்போ சொல்கிறது வந்து மெயின் பாயிண்ட்ஸ். இதை எழுதினவே உங்களுக்கு 5 மார்க் வந்து உறுதியாக போட்டுருவாங்க. ஓகேவா? ரைட். இதில் டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இந்த டீட்டெயில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த டீட்டெயில் பொறுத்தின வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி கிளாஸில் வந்து ஸ்ட்ரா கைடில் தான் படிச்சிருப்பீங்க. ஸ்ட்ரா கைடு தான் யூஸ் பண்ண சொன்னோம். ஸோ இந்த டீட்டெயிலும் ஸ்ட்ரா கைட்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் அலைன்சஸ் அண்டு கவுண்டர் அலைன்சஸ்.
இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் இந்த யூரோப்பியன் அலைன்சஸ் அண்டு கவுண்டர் அலைன்சஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் 6 பாயிண்ட்டுமே. இன் 1900 பிகினிங்கில் ஸ்டார்டிங்கிலிருந்து லாஸ்ட்டாக பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்டு ரஷ்யா அப்படின்ற ஒரு பாயிண்ட்டோட 6 பாயிண்ட்டோட இது க்ளோஸ் ஆகும் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இதில் 6 பாயிண்ட் கொடுத்துருப்பான். இந்த 6 பாயிண்ட்ஸ் மீன் எப்படி ஷார்ட்டாக சொல்கிறேன்னு பாருங்கள். டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஓகே, இப்போ ஹெட்லைன் அதனுடைய சப்டைட்டில் வந்து இப்போ அந்த கதை சுருக்கம் எழுதிடுறோம். அடுத்து ஒவ்வொன்றா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, யூரோப்பியன் அலைன்சஸ் அண்டு கவுண்டர் அலைன்சஸ். ஓகே, இப்போ யூரோப்பியன் அலைன்சஸ் ஈரோ EURO ஹீரோ HERO ஹீரோ. ஓகே, அலைன்சஸ் ஹீரோன்றது வந்து ஹீரோன்னு எடுத்துக்கிறோம். அலைன்சஸ்ன்றது வந்து ஆலயா வேட்டின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஹீரோ ஆலயா வேட்டியை கட்டுறான். ஹீரோ ஆலயா வேட்டியை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அடினா. அண்டு மற்றும் கவுண்டர் அலைன்சஸ், கவுண்டர் மீன்ஸ் கவுண்டமணி அப்படின்னு வச்சுக்குவோம். கவுண்டர் மீன்ஸ் கவுண்டமணி அப்படின்னு வச்சுக்கலாம். அலைன்சஸ் மீன்ஸ் ஆலயா. அப்போ ஹீரோவும் ஆலயா வேட்டி கட்டுறான், கவுண்டமணியும் ஆலயா வேட்டி கட்டுறான். இதுதான் அந்த சப்டைட்டில். யூரோப்பியன் அலைன்சஸ் அண்டு கவுண்டர் அலைன்சஸ் தான் நான் அப்படி ஷார்ட்டாக சொன்னேன். ஹீரோவும் ஆலய வேட்டியை கட்டுறான், கவுண்டமணியும் ஆலய வேட்டி கட்டுறான். இதை ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் நான். ஓகே ரைட். இப்போ அதில் ஃபஸ்ட் பாயிண்ட், இன் 1905 of the European great powers were divided into two armed camps. Okay, right. இப்போ in 1905 of the European 5GB means 5 of the great powers. 5 of the European great powers தான் 5GB அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா, ரைட். இன் 1905 GB means great powers. 5GB means great powers. இப்போ இந்த கிரேட் பவர்ஸை were divided into two armed camps. இப்போ இந்த யூரோப்பியன் கிரேட் பவர்ஸை 2 armed கேம்ப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் 2 armed கேம்ப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. ஓகே, அந்த 2 armed கேம்ப்ஸை இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சிங்களா? இன் 1905 European great powers were divided into 2 armed camps. ஆயுதமேந்திய முகாமா 2 வகையாக அதை பிரிக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட், அதில் 1 camp consists of the central power. CP means central power. இப்போ 1 camp consists of the central powers and அந்த சென்ட்ரல் பவரில் யார் இருக்காங்க அப்படின்னா ஜி இருக்கான், ஏ இருக்கான், ஐ இருக்கான். ஜி இருக்கான், ஜேம்ஸ் சாப்பிட்றவன் இருக்கிறான். அப்புறம் ஆஸ்திரேலியாவில் அங்கரா சேனல் பார்க்குறவன் இருக்கிறான். அப்புறம் இட்லி சாப்பிட்றவன் இருக்கிறான். சரிங்களா, இப்போ இதனை எப்படி வச்சுக்குவோம்? ஜெர்மனின்றது தான் வந்து ஜேம்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஆஸ்ட்ரியான்றது வந்து ஆஸ்திரேலியான்னு சொன்னேன். ஹங்கேரின்றது தான் வந்து ஹங்காரா சேனல் அப்படின்னு சொன்னேன். ஆஸ்திரேலியாவுடைய ஹங்காரா சேனல். அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க? இட்லி சாப்பிட்றாங்க. அதை தான் அப்படி சொன்னேன் நான். ஓகேவா, இதில் 1 camp சென்ட்ரல் பவர், அதாவது 1 camp சென்ட்ரல் பவர். சென்ட்ரல் பவர்னுடைய யார் யார் இருக்கான் அப்படின்னா ஜெர்மனி இருக்கான், ஆஸ்ட்ரியா ஹங்கேரி இருக்கான், அண்டு இட்டாலிக்காரன் இருக்கு. ஓகேவா, ரைட். அடுத்து இப்போ இந்த ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி அண்டு இட்டாலி இவங்க 3 கண்ட்ரிஸ்காரனும் யாருடைய கைடனன்ஸினுடைய கீழே இருக்கிறாங்க அப்படின்னா கைடனன்ஸ் ஆஃப் பிஸ்மார்க். நான் சொல்கிறது தேர்ட் பாயிண்ட்டு, கைடன்ஸ் ஆஃப் பிஸ்மார்க். தே ஹேட் ஃபார்ம்டு, இந்த பிஸ்மார்க் தான் என்ன உருவாக்குறான் இவங்க எல்லாத்தையுமே வச்சு. தே ஹேட் ஃபார்ம்டு த ட்ரைபல் அலைன்சஸ். இந்த ட்ரைபல் அலைன்சஸ்னுடைய இயர் என்ன அப்படின்னா இன்
1882 in 1882 இது 3 பாயிண்ட் முடிஞ்சு. next fourth point and other camps other campsல வந்து other camp consist of France and Russia. other campsல இருக்கிறவங்க யார் அப்படின்னா ஃப்ரான்ஸுக்காரனும் இருக்கிறான், ரஷ்யாவும் இருக்கிறாங்க. அந்த ஃபேன்ஸுக்கு வந்து அதிகமான ரஷ் இருக்குது, கூட்டமாகவே இருக்குது. அப்போ ஃப்ரான்ஸ் மீன்ஸ் ஃபேன்ஸ், ரஷ்யா மீன்ஸ் ரஷ். அப்போ அந்த ஃபேனை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதிகமான ரஷ்யாக இருக்கிறாங்க. இது அதர் கேம்ப். ஓகேவா, இவங்களை வந்து அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிறான். யார் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிறது அப்படின்னா ஜெர்மனிக்காரன் அண்டர்ஸ்டூட் பண்ணி ப்ராமிஸ் வாங்குறான். எப்போ அப்படின்னா அண்டர் கைடன்ஸ் 1894 ப்ராமிஸ் பண்ணிடுறான். அப்போ நான் 5th பாயிண்ட் சொல்லிட்டேன். ஓகேவா, ப்ராமிஸ் பண்ணி இவங்க ஒரு கேம்ப், அதாவது ட்ரைபல் அலைன்ஸ் வந்து எப்படியுமே உருவாக்கணும், அதே மாதிரி இவன் ட்ரைபல் என்டர்டெயின் அப்படின்னு ஒரு அந்த 3 கண்ட்ரீஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒன்று ஃபார்வர்டு பண்ணுறாங்க. அதில் இருக்கிறவங்க யார் யார் அப்படின்னா ட்ரைபல் என்டர்டெயின், பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா. பிரிட்டன் மீன்ஸ் பிரைட், ஃப்ரான்ஸ் மீன்ஸ் ஃபேன்ஸ். இப்போ இந்த பிரைட்டாக இருக்கிறவங்க எல்லாமே ஃபேனாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஃபேனை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, பயங்கர ரஷ்ஷாக வந்திருக்கிறாங்க. ஓகேவா, பயங்கர ரஷ்ஷாக வந்திருக்கிறாங்க. இதுதான் அந்த 6 பாயிண்ட்டினுடைய ஷார்ட் ஃபார்ம். இதை தான் உங்களுக்கு நான் தெளிவாக புரியுன்றதுக்காக சொல்லியிருக்கிறேன். ஓகேவா, இந்த 5 அதாவது யூரோப்பியன் அலைன்சஸ் அண்டு கவுண்டர் அலைன்சஸ் வந்து இன் 1900 ஸ்டார்ட் ஆகுது. அந்த 5 ஜிபின்றது வந்து கிரேட் பவர்ஸ். அதை 2 ஆர்மடு கேம்ப்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. அதில் 1 கேம்பில் வந்து சென்ட்ரல் பவர் இருக்குது, அண்ட் அதர் கேம்ப்ஸில் வந்து ஃப்ரான்ஸ்கார், ரஷ்யாக்காரன் இருக்கான். இந்த சென்ட்ரல் பவர்ஸில் வந்து ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, இட்டாலி இருக்கிறான். இப்போ இவனை கைடன்ஸ் பண்ணுறவன் யார் அப்படின்னா சென்ட்ரல் பவர்ஸை கைடன்ஸ் பண்ணுறவன் யார் அப்படின்னா பை பிஸ்மார்க். இவன் ஃபவுண்டட் பண்ணுறான். என்ன ஃபவுண்டட் பண்ணுறான், ட்ரைபல் அலைன்சஸ் அப்படின்ட்டு ஃபவுண்டட் பண்ணுறான். இவன் என்ன பண்ணுறான், அதர் கேம்புக்காரன் ஃப்ரான்ஸு, ரஷ்யாக்காரன் எல்லாமே ஒன்றா சேர்ந்து 1894 ப்ராமிஸ் பண்ணுறாங்க ஜெர்மனிக்கு. அப்போ இவன் ஒரு அலைன்ஸை வந்து உருவாக்குறான். அதை என்ன அப்படின்னா ட்ரைபல் என்டென்டட், பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு கேம்பை வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா, ட்ரைபல் என்டென்டட் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் செகண்ட் பாயிண்ட் வைலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். ஓகே, இப்போ வைலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைலண்ட் ஃபார்ம்ஸில் வந்து 3 கண்ட்ரிஸ் இருக்குது. 1 இங்கிலாந்து, செகண்ட் 1 ஃப்ரான்ஸு, தேர்ட் 1 ஜெர்மனி. வைலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் செகண்ட் பாயிண்ட் சொல்கிறேன், இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி. ஓகே ரைட். இப்போ இங்கிலாந்துக்காரன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கிலாந்துக்காரன் ஃபாலோ பண்ணுறது என்னது, இப்போ ஜிங்கோயிசம். இங்கிலாந்தினுடைய ஃபாலோயிங் என்ன அப்படின்னா ஜிங்கோயிசம். ஃப்ரான்ஸினுடைய ஃபாலோயிங் வந்து செவனிசம். ஜெர்மனியுடைய ஃபாலோயிங் வந்து குல்தூர். இப்போ இங்கிலாந்துக்காரன் ஜிங் டான்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கிலாந்துக்காரன் என்ன பண்ணுறான், ஜிங்குன்னு டான்ஸ் ஆடுறான். ஃப்ரான்ஸ்காரன் என்ன பண்ணுறான், சவ் வந்து ஈட் பண்ணுறான். சரியா, ஃப்ரான்ஸ்காரன் என்ன பண்ணுறான், சவ் வந்து ஈட் பண்ணுறான். ஜெர்மனிக்காரன் என்ன பண்ணுறான், ஜெர்மனியில் இருக்கிறவங்க எல்லாமே எப்படி இருக்கிறான், குல்டூர்ன்றத வந்து குள்ளமாக இருக்கிறான். அப்போ இங்கிலாந்துக்காரன் வந்து ஜிங்குன்னு டான்ஸ் ஆடுறான். ஃப்ரான்ஸ்காரன் என்ன பண்ணுறான், சவ்வை வந்து சாப்பிட்றான். ஜெர்மனிக்காரன் வந்து குள்ளமாக இருக்கிறான். இதை ஷார்ட்டாக உங்களுக்கு புரியுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகேவா, இங்கிலாந்து ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸ் ஜெர்மனிசம், ஜெர்மனி குல்டூர். இது ஒரு 2 மார்க். ஓகேவா, வைலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் ஒரு 2 மார்க். அதே போல் ட்ரைபல் என்டர்டெயின்மெண்ட்ன்றதும் ஒரு 2 மார்க். பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா, இவங்க 3 பேரும் நீங்கள் 3 கண்ட்ரிஸினுடைய நேம் எழுதிங்கன்னாவே இது இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். ஓகேவா, அது இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். அதே போல் இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி. இங்கிலாந்து வந்து ஜிங்குன்னு டான்ஸ் ஆடுறான், அப்போ ஜிங்கோயிசம். ஃப்ரான்ஸ்காரன் செவனிசம் ஹீட் பண்ணுறான், அப்போ அது சவ் வந்துட்டு வந்து சாப்பிட்றான். அவர் ஜெர்மனிக்காரன் வந்து குள்ளமாக இருக்கிறான், அப்போ ஜெர்மனி வந்து குல்தூர். ஓகேவா, இது ஒரு 2 மார்க். நெக்ஸ்ட்டு இந்த 3 பாயிண்ட்ஸ் நீ ரைட் பண்ணிட்டு பிறகு வேர் மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 3 பேர் சேர்ந்து மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் வந்து அந்த நேஷனலிசம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, ரைட். அடுத்து hostility of France towards Germany. ஓகே, அந்த அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும்.
எம்பரர் கைசர் வில்ஹெல்ம் II ஆஃப் ஜெர்மனி ரத்தஸ்ட்லி அசர்ட்டிவ் அண்ட் அக்ரிசிவ் அப்படின்ற ஒரு பாயிண்ட் படிச்சிருப்பீங்க. அந்த பாயிண்ட்டு நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்கிற பாயிண்ட்டை வந்து நல்லா நீங்கள் ஆழ்ந்து படிச்சுக்கினீங்கனாவே அது உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுனாவே உங்களுக்கு 5 மார்க் கம்பல்சரி அவங்க போட்டுருவாங்க. ஓகேவா? ரைட். அப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஓகே ரைட். இப்போ பாருங்கள், அதை ஷார்ட்டாக சொல்கிறேன். ஹாஸ்டிலிட்டி மீன்ஸ் ஹாஸ்டல். ஃப்ரான்ஸ் மீன்ஸ் ஃபேன்ஸ். அப்போ அந்த ஃபேன்ஸை வந்து எங்கே அடைக்கிறாங்க? ஹாஸ்டலில் அடைக்கிறாங்க. ஓகேவா? ஃபேன்ஸை வந்து ஹாஸ்டலில் அடைக்கிறாங்க. டுவர்ட்ஸ் ஜெர்மனி எதை நோக்கி அடைக்கிறாங்க? அவங்க ஜெர்மனி நோக்கி இந்த ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே ஹாஸ்டலில் அடைக்கிறாங்க. ஓகே ரைட். இப்போ GF அப்படின்னா ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ். GF மீன்ஸ் ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ். ஓல்டு வேர் ரிவல்ஸ். இப்போ 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓல்டு ரிவல்ஸ் அப்படின்னா இவங்க 2 மெம்பர்ஸ் எங்கே போகிறாங்க? ரயிலில் போகிறாங்க. ஓகே வர ரைட். அப்போ ரயிலில் போயிட்டுருக்கும்போது, அந்த ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது அவங்களுக்குள்ளார என்ன ஒரு தாட்ஸ் ஆனது க்ரியேட் ஆகுது அப்படின்னா, பிட்டர் மெமரிஸ். டிஃபீட்டட் இன் 1871. பிட்டர் மெமரிஸ் அப்படின்னா ஒரு கசப்பான நினைவுகள் வந்து அவங்களுக்கு அந்த மெமரியில் வருது. சரிங்களா? 1871. அண்டு அந்த கசப்பான மெமரி என்ன அப்படின்னா, லாஸ் ஆஃப் அல்சேஸ் அண்டு லொரைன் டு ஜெர்மனி. அந்த இழந்தாங்க இல்லையா பிரான்ஸ்காரன்? எதை இழந்தான்? அல்சேஸ் அண்டு லொரைன் என்ற 2 பகுதியும் இழந்தது வந்து அவங்களுக்கு அந்த பெட்டர் மெமரியாக வந்துட்டுருக்கு. ஓகேவா? ரைட். அப்போ அந்த பிட்டர் மெமரியை வந்து ஜெர்மன் இன்டர்ஃபரன்ஸ் இன் த அஃபேர்ஸ் ஆஃப் மொராக்கோ ஆடட் டு த பிட்டர்னஸ். இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஜெர்மனிக்கார வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆனவொடனே இந்த அஃபேர்ஸில் வந்து ஜெர்மனி இன்டர் ஆனவொடனே அவங்களுக்கு மொராக்கோ மீன்ஸ் மொறுமுறுன்னு பேசுறது. ஓகேவா? ஆடட் பண்ணுறது. மொறுமுறுன்னு பேசி அவங்களை என்ன பண்ணுறாங்க? ஆடட் பண்ணி டு த பிட்டர்னஸ். அது அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணணும்? போய்விடும் அப்படின்றதுக்காக அவன் மொறுமுறு அப்படின்னு பேசுகிறான். ஓகேவா? ஜெர்மன் இன்டர்ஃபரன்ஸ் இன் த அஃபேர்ஸ் ஆஃப் மொராக்கோ ஆடட் டு த பிட்டர்னஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட் த பால்கன் வார்ஸ். ஓகேவா? ரைட். பால்கன் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த பிளேசஸ். ஓகே. இதில் பால்கன் வார்ஸில் டர்க்கி வாஸ் எ பவர்ஃபுல் கண்ட்ரி இன் த சவுத் வெஸ்ட் ஆஃப் யூரோப்பினுடைய சவுத் அண்ட் வெஸ்டர்ன் சைடில் டர்க்கி வந்து எப்படி இருக்கிறா அப்படின்னா ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்கிறான். அப்போ கீன்னு என்ன? சாவி. ஓகே. இப்போ கீ வாஸ் எ பவர்ஃபுல் கண்ட்ரி. பவர்னா என்னது? திறக்கிறது. அப்போ அந்த கீ வந்து அந்த பவர்ஃபுல் கண்ட்ரியே திறக்கக்கூடிய ஒரு சாவியாக இருக்குது. எங்கே? சவுத் வெஸ்ட் மீன்ஸ் சோவி. அதை தான் என்னன்ற நம்ம சாவி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? டர்க்கி வாஸ் எ பவர்ஃபுல் கண்ட்ரி இன் த சவுத் வெஸ்ட் ஆஃப் யூரோப். அப்போ யூரோப்பினுடைய சைடில் யூரோப்பாவினுடைய ஃபஸ்ட்டு ஆஃபில். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆஃபில் எப்போ? 18th செஞ்சுரியுடைய ஃபஸ்ட்டு ஆஃபில் 18ஆம் நூற்றாண்டினுடைய பாதியில் இந்த சாவியானது யூரோப்பிய கண்ட்ரியில் எப்படி இருக்குது? ஒரு பவர்ஃபுல் கீயாக இருக்குது. ஓகேவா? அந்த பவர்ஃபுல் கீ அப்படின்னா டர்க்கி. ஓகே. நெக்ஸ்ட்டு போத் த டர்க்ஸ் அண்ட் தியர் சப்ஜெக்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேஷனலிஸ்ட் இன் த பால்கன்ஸ் indulged in the most frightful massacres and atrocities. Okay, right? Both the Turkish. இங்கே பாருங்கள், இங்கே TURKEY டர்க்கி அப்படின்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது? TURKS டர்க்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேவா?
இங்கே தர்க்கி கீன்றது வந்து என்ன பண்ணிடுறோம், எடுத்துடுறோம். ஓகேவா, கீன்றது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துடுறோம். தக்ஸ் அண்டு தியோர் அதோடு சப்ஜெக்ட், அதோடனுடைய சப்ஜெக்ட், எதனுடைய சப்ஜெக்ட், இந்த தர்க்கியினுடைய சப்ஜெக்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் நேஷனலிஸ் எங்கே போகிறாங்க, தக்ஸும் அதனுடைய சப்ஜெக்ட் அவங்களும் எங்கே போகிறாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் நேஷனலிஸ்ட்டுக்கு போகிறாங்க. ஓகேவா, எதை தேடி போகிறாங்க, இங்கிருந்த தர்க்கி அப்படின்னு இருந்துச்சு, இப்போ இங்கே என்ன இருக்குது, தர்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ கீயே காணோம். அப்போ அந்த கீயே காணன்ட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் நேஷனலிஸ்ட்க்கு போகிறாங்க. சரிங்களா, அந்த டிஃப்ரெண்ட் நேஷனலிஸ்ட் வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா பால்கன் ஏரியாவை நோக்கி போகிறாங்க. ஓகேவா, உடனே போயிட்டு இருக்கும்போது மோஸ்ட் ஃப்ரைட்ஃபுல், ஃப்ரைட்ஃபுல் மீன்ஸ் பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. ஓகே, மேஸ்கிரேஸ் அண்டு அட்ரோசிட்டிஸ். ஓகேவா, அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பயமாக இருக்குது அந்த கீயை தேடிட்டு போகும்போது. ஓகேவா, இன் மார்ச் 1912, in March 1912 they formed the Balkan League. They formed the Balkan League. மார்ச் மந்த்து 1912 they formed the Balkan League. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பால்கன், பால்கன் BALL பால் அப்படின்னா பால், பாலுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பால் இப்படி தானே இருக்கும், அதுக்கு ஒரு கண்ணை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கிருக்கு போய் பார், சரியா, எங்கே இருக்கு போய் பார் அப்படின்ற மாதிரி தே ஃபார்ம்டு த பால்கன் லீக். த லீக் ஆல் அட்டாக் அண்ட் டிஃபீட்டட், ஆல் அட்டாக்டட் அண்ட் டிஃபீட்டட் Turkish forces in the first Balkan war. அப்போ the Turkey என்ன பண்ணுறோம், அதாவது in March 1912 they formed the Balkan League. 1912 மார்ச் மாதம் பால்கன் லீக்னு ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. அந்த பால்கன் லீக் ஆனது என்ன ஆகுது அப்படின்னா ஆல் ஏரியாவிலேயே அது என்ன பண்ணுது, அட்டாக்ட் பண்ணுது. அட்டாக் பண்ணி டிஃபீட்டட் Turkish forces in the first Balkan war. அப்போ Turkish forces என்ன பண்ணுறாங்க, அவங்க டிஃபீட்டட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா 1912 to 1913, 1912 to 13 வந்து அவங்க அதை டிஃபீட்டட் பண்ணுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கிளைமேக்ஸ், இமிடியட் காசஸ். இமிடியட் காசஸ் அப்படின்னா என்ன, உடனடி காரணம். சரி, இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு முக்கியமாக இருந்த காரணங்கள் என்ன அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு முக்கியமாக இருந்த காரணங்கள் என்ன, இப்போ பாருங்கள், த கிளைமேக்ஸ் டு தீஸ் ஈவெண்ட்ஸ் இன் த பால்கன் அக்யூர் இன் செராஜிவா இன் போஸ்னியா, செராஜிவா இன் போஸ்னியா. இங்கே பாருங்கள், த கிளைமேக்ஸ், இது கிளைமேக்ஸ் அப்படின்னா இறுதி கட்டம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, முடிய போகுது. டு தீஸ் ஈவெண்ட்ஸ் இன் த பால்கன் அக்யூர் இன் செராஜிவா இன் போஸ்னியா. செராஜிவான்றது வந்து சார் ஜீவா அப்படின்னு வச்சுக்குவோம், SIR சார் ஜீவா, JEEBA சார் ஜீவா அப்படின்னு வச்சுக்குவோம். போஸ்னியான்றது பாஸ்னியா, பாஸ்னியா. அப்போ சார் ஜீவா பாஸ்னியா அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம். சரிங்களா, on 28th June 1914, on 28th June 1914 the Archduke, டக் DUD டட்னு வச்சுக்குவோம். சரிங்களா, ஆச்சரியப்படுற மாதிரி. சரிங்களா, ரைட், ஃப்ரான்ஸ் பெர்னினான். அப்போ பேன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரான்ஸ் மீன்ஸ் பேன்ஸ், பேன்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. யாரை தேடி, இந்த யாரை தேடி வந்துட்டாங்க, ஃபெர்டினாண்ட். ஃபேன்ஸ் எல்லாமே யாரை தேடி வந்துட்டாங்க, ஃபெர்டினாண்டை தேடி வந்துட்டாங்க. ஓகேவா, நியூஃபின்றது வந்து இந்த இடத்துல பக்கத்து வீடுன்னு வச்சுக்கோம். ஹேண்ட் ஹேவ் டு ஃப்ரான்ஸ் ஜோசப். அப்போ அந்த ஃபெர்டினாண்ட் அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா ஜோசப். சரிங்களா, இம்பார்ட்டண்ட்டாக அந்த ஃபேன்ஸ் எல்லாமே வந்தாங்க இல்லையா, அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேன்ஸ் யார் அப்படின்னா ஜோசப். ஓகேவா, எம்பரர் ஆஃப் த ஆஸ்ட்ரியா-ஹங்கரி வாஸ் அசைனேட்டட் பை த பிரின்சிப் போஸ்னியா சேர். அப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த பிரின்சிபால் வந்து அதை பார்க்குறாரு. சரி, அந்த ஜோசப்பை வந்தது அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபால் மீன்ஸ் பிரின்சிப், அவர் பார்க்குறாரு. பார்த்து என்ன பண்ணுறாரு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரியா, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னே அது என்ன ஆயிடுது, அப்படி க்ளோஸ் ஆகிடுது. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட்டு ஆஸ்திரியா. நெக்ஸ்ட்டு ஆஸ்திரியா saw an opportunity to eliminate Serbia as an independent state. Austria saw this an opportunity to eliminate Serbia as an independent state. ஓகேவா,
ரைட், எலிமினேட் பண்ணிடுறாங்களாம். அந்த ஆஸ்திரியாக்கார் வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணிடுறாங்க, செர்பியா வந்து எலிமினேட் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல வந்து செர்பியான்றது என்ன ஆயிடுது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கின்னு செர்பியா வந்து எலிமினேஷன் பண்ணிடுறாங்க, அபாலிஷ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அப்போ அது இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக அது இதாகிடும். ஓகேவா? ரைட். The German violation of Belgian neutrality forced Britain to enter war. அப்போ ஜெர்மன்கார் என்ன பண்ணுறான், வயலேஷன் ஆஃப் த பெல்ஜியன் கிட்ட ஜெர்மன்கார் வந்து பெல்ஜியன் கிட்ட சொல்கிறான் என்னன்னு, நியூட்ரலிட்டி ஃபோர்ஸ் பிரிட்டன் டு என்டர் த வார். எப்படியாவது என்ன பண்ணுங்க, ஜெர்மனி வந்து பெல்ஜியன் கிட்ட சொல்கிறான், எப்படியாவது பிரிட்டனை வந்து வாருக்குள்ளே என்டர் பண்ணிடுங்க, எப்படியாவது பிரிட்டனை வந்து வாருக்குள்ளே என்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? அந்த இடத்துல என்ன ஃபார்மட் ஆகுது, வயலேஷன் ஆனது ஃபார்மட் ஆகுது. ஓகே, ஜேம்ஸ் ஈட் பண்ணுறவங்க எல்லாமே பெல் அடிச்சுட்டு பிரிட்டன் டு என்டர் வார். இதுக்கு ஒரு சொல்கிறேன் பாருங்க, வயலேஷன் கலரில் வைலட் கலர், வயலேஷன் மீன்ஸ் வைலட் கலர். அப்போ வைலட் கலர் உள்ள இருக்கக்கூடிய ஜேம்ஸ் எல்லாமே ஈட் பண்ணுறாங்க. ஈட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, பெல் அடிக்கிறாங்க. பெல் மீன்ஸ் பெல்ஜியன் கிட்ட பெல் அடித்து சொல்கிறாங்க என்னென்னு, பிரிட்டன் டு என்டர் த வார் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த டீட்டெயில். இப்போ நான் 1 2 3 4 5 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி நீங்கள் 1 2 3 4 5 6 7 பாயிண்ட் படிச்சிருப்பீங்க. நமக்கு 7 பாயிண்ட்டு தேவையில்ல. ஓகேவா? 7 பாயிண்ட்டு தேவையில்ல, நமக்கு 6 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் இருந்தாவே போதும். அப்போ அந்த 5 பாயிண்ட்ஸ்னுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸ்னாப்சிஸ் அப்படின்னு போட்டுக்கணும், அதை பாக்ஸ் பண்ணி ரைட் பண்ணிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு யூரோப்பியன் அலைன்சஸ் அண்ட் கவுண்டர் அலைன்சஸ்ன்னு எழுதுகிறோம். செகண்ட் பாயிண்ட்டு வயலண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் எழுதுகிறோம். தேர்ட் பாயிண்ட் ஹாஸ்டிலிட்டி ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனின்றது எழுதுகிறோம். த பால்கன் வார்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம். த இமீடியட் காசஸ் அப்படின்றத எழுதுகிறோம். ஓகே, இது எல்லாமே எழுதிட்டு நான் சொன்னது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொன்னேன். ஸோ நீ என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி படிச்சிருக்கிற, இப்போ படிச்சுட்டு வர, இப்போ இதில் இருக்கக்கூடிய நான் சென்ட்ரல் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் மட்டும் சொன்னேன், நீங்கள் அதை மட்டும் எழுதிடாமல் நான் சொன்ன ஸ்டோரியே விட்டுருணும். அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஏற்கனவே இப்போ படிச்சுட்டு வர்றது எல்லாமே சேர்த்து அதை ஒரு சென்டென்ஸாக நீங்கள் ரைட் பண்ணி இது ஈஸியாக வாங்கக்கூட 5 மார்க் ஆர் 8 மார்க் கொஷின்லேயும் கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இது என்ன பண்ணணும், வாங்கி ஆகணும். இது ஒரு முக்கியமான கொஷினு. ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு புக்கு ஓப்பன் பண்ணாவே புக் பேக் கொஷினாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டீட்டெயில் எது அப்படின்னா இந்த டீட்டெயில் தான். அந்த டீட்டெயிலோட நேம் என்ன, டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார். டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்படின்றது வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த டீட்டெயிலை வந்து எழுதி தான் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இது எல்லாமே சொல்லிட்டோம். இன்னும் என்ன அப்படின்னா சொல்கிறேன் பாருங்க, இப்போ ஒரு டீட்டெயில் இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில் சொல்லிட்டேன். அதில் சம் 2 மார்க்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் இருக்குது. ஓகேவா? ரைட். இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா how do you access the importance of Sino-Japanese war? How do you access the importance of Sino-Japanese war? சீனோக்கும் ஜப்பானுக்கும் இடையில் வார் நடக்குது. எப்போ நடக்குது அப்படின்னா 1894 நடக்குது. ஓகேவா? 1894 நடக்குது. ஓகே, அதாவது 1894 நடக்கக்கூடிய இந்த வார், அதாவது ஜப்பானுக்கும் ஜப்பானுக்கும் பிட்வீனில் தான் இந்த வார் நடக்குது. எப்போ அப்படின்னா 1894 நடக்குது அப்படின்னு சொன்னேன். சைனா இஸ் ஏ பிக்கஸ்ட் கண்ட்ரி, ஜப்பான் இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி, சைனா இஸ் ஏ பிக்கஸ்ட் கண்ட்ரி. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? இப்போ இந்த வாரானது 1894 to 95 வரைக்கும் நடக்குது. இந்த வாரில் அதாவது ஸ்மாலஸ்ட் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய ஜப்பான் பிக்கஸ்ட் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய சைனாவை என்ன பண்ணிடுறான் அப்படின்னா டிஃபீட்டட் பண்ணிடுறான்.
புரியுதா? அதாவது சைனா இஸ் ஏ பிக்கஸ்ட் கண்ட்ரி. அவர் கண்ட்ரி இந்தியானுடைய நெய்பரிங் கண்ட்ரி சைனா. அப்போ சைனா இஸ் ஏ பிக்கஸ்ட் கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி சைனா, பிக்கஸ்ட் கண்ட்ரி சைனா. ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி எது? ஜப்பான். அப்போ இந்த ஜப்பான் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது. இந்த ஜப்பான் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா த பிக்கஸ்ட் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய சைனாவை வந்து டிஃபிட்டட் பண்ணிடுறான். சரிங்களா? இந்த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி பிக்கஸ்ட் கண்ட்ரியை டிஃபிட்டட் பண்ண உடனே அது வேர்ல்டு ஃபுல்லாகவே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது. ஒரே சர்ப்ரைஸாக இருக்குது. இல்லை ஒரே ஆச்சரியமாக இருக்குது. எப்படா ஒரு சிறிய நாடு வந்து பெரிய நாட்டுக்காரன் என்ன பண்ணான், தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு ஒரே ஆச்சரியப்படுறான் எல்லாருமே. ஓகே ஓகே, இந்த வார்னிங் கொடுக்குறாங்க டு த 3 கிரேட் பவர்ஸ் ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ். உடனே அந்த ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ். சரிங்களா? ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இந்த 3 கிரேட் பவர்ஸ் கண்ட்ரி. ஓகேவா? ரஷ்யாவும் கிரேட் பவர் கண்ட்ரி தான், ஜெர்மனி கிரேட் பவர் கண்ட்ரி தான், ஃப்ரான்ஸும் கிரேட் பவர் கண்ட்ரி தான். இந்த கிரேட் பவர் கண்ட்ரி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரே வார்னிங்காக இருக்குது. சரிங்களா? வார்னிங் கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு. ஏன் அப்படின்னா ஸ்மால் கண்ட்ரி தான் ஜப்பானு. ஆனால் இந்த பிக்கஸ்ட் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய சைனாவை வந்து என்ன பண்ணிட்டான், அவன் டிஃபிட்டட் பண்ணதுனால இவங்களுக்கு எல்லாமே ஒரு வார்னிங்காக இருக்குது. உடனே அந்த சேம் டைமில் ஜப்பான் என்ன பண்ணுறான் அப்படின்னா அனெக்சேஷன் பண்ணிக்கிறான். ஜப்பான் வந்து அனெக்செப்ட் பண்ணிக்கிறான். எதை அனெக்செப்ட் பண்ணிக்கிறான்? லியோடங் பெனின்சுலா வித் போர்ட் ஆர்தர். லியோடங் பெனின்சுலா வித் போர்ட் ஆர்தர். சரிங்களா? லியோடங் தீபகற்பத்தோடு போர்ட் ஆர்தரை என்ன பண்ணிடுறான், அவன் இணைத்து கொள்கிறான். யார் இணைத்து கொள்வது? ஜப்பான்காரன் இணைத்து கொள்கிறான். ஓகே, இந்த இன்சிடென்ட் ஆனது, இந்த ஆக்ஷன் ஆனது பை திஸ் ஆக்ஷன் ப்ரூவ் பண்ணுது. ப்ரூவ் பண்ணது நிரூபிக்கிறான். என்னன்னு? தட் இட் வாஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் ஆஃப் த ஈஸ்ட் ஏஷியா. அப்போ ஈஸ்ட் ஏஷியனுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் நான். ஈஸ்ட் ஏஷியனுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் யார்? நான் அப்படின்றத வந்து அவன் ப்ரூவ் பண்ணுறான். யார் ப்ரூவ் பண்ணுறது? ஜப்பான்காரன் ப்ரூவ் பண்ணுறான். புரியுதா? அதாவது சைனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் வந்து 1894 to 95 வந்து வார் நடக்குது, சீனோ ஜப்பானீஸ் வார்னு. இந்த வாரில் சைனா இஸ் ஏ பிக்கஸ்ட் கண்ட்ரி, ஜப்பான் இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி. இந்த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய ஜப்பானானது பிக்கஸ்ட் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய சைனாவை வந்து டிஃபிட்டட் பண்ணிடுறான். டிஃபிட்டட் பண்ண உடனே வேர்ல்டில் இருக்கக்கூடிய டோட்டல் பிக்கஸ்ட் கண்ட்ரிக்குமே ஆர் ஸ்மாலஸ்ட் கண்ட்ரிக்குமே இது ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. உடனே இது எல்லாமே ரஷ்யாக்காரனுக்கு, ஜெர்மனிக்காரனுக்கு, ஃப்ரான்ஸ்காரனுக்கு எல்லாருமே ஒரு வார்னிங் கொடுத்த மாதிரி இருக்குது. அதே சேம் டைமில் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜப்பான்காரன் வெற்றியோட, அந்த வெற்றி பெற்ற கையோடு ஜப்பான் அனெக்சேஷன் பண்ணிக்கிறான். எதை அனெக்சேஷன் பண்ணிக்கிறான் அப்படின்னா லியோடங் பெனின்சுலா வித் போர்ட் ஆர்தர். சரிங்களா? லியோடங் பெனின்சுலா வித் போர்ட் ஆர்தரோடு அதை அனெக்சேஷன் பண்ணிக்கிறான். இது அனெக்சேஷன் பண்ண உடனே பை திஸ் ஆக்ஷன் ப்ரூவ் பண்ணுறான். பை திஸ் ஆக்ஷன் ப்ரூவ்ட் பை ஈஸ்ட் ஏஷியா. ஈஸ்ட் ஏஷியாவிலேயே வந்து நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன், ஈஸ்ட் ஏஷியனுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் யார்? ஜப்பான் அப்படின்றது வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ப்ரூவ் பண்ணுறான். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நான் ட்ரைபல் என்டர்டேட் அப்படின்னு சொன்னேன்னா இல்லையா? ட்ரைபல் என்டர்டேட் அப்படின்னு சொன்னேன். இதில் அந்த டீட்டெயிலில் சொன்னான் இல்லையா? ட்ரைபல் என்டர்டெயின்ட் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? சொன்னேன் தானே? ஓகே, ட்ரைபல் என்டர்டெயின்ட்டில் என்னென்ன கண்ட்ரி சொன்னேன்? லாஸ்ட் அந்த 6th பாயிண்ட் சொன்னேன்ல, ட்ரைபல் அலையன்சஸ் அண்டு கவுண்டர் அலையன்சஸில் சொன்னேன்னு. ஒன்று பிரைட்டாக இருக்கிறாங்க. ஓகேவா? ஆமாவா இல்லையா? பிரைட்டா மீன்ஸ் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் மீன்ஸ் ஃப்ரான்ஸ். அப்புறம் வேறு என்ன சொன்னேன்? ஃப்ரான்ஸ் மீன்ஸ் ஃப்ரான்ஸ் அண்டு இன்னொன்று இந்த ஃபேனாக இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க? ஃபேன் மீன்ஸ் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஹீரோவை பார்க்குறதுக்காக எப்படி இருக்கிறாங்க? ஒரே ரஷ்ஷாக இருக்கிறாங்க. ரஷ்யா மீன்ஸ் ரஷ்யா. அப்போ பிரைட்டாக இருக்கிறாரு. அதாவது அந்த ஹீரோ எப்படி இருக்கிறார் அப்படின்னா பிரைட்டாக இருக்கிறான். அவனுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஃபேன்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ரஷ்ஷாக இருக்காங்க. ஸோ இது என்னது? ஒரு 2 மார்க். ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய ஒரு 2 மார்க். ஓகே, புரியுதா?
ஓகே, அடுத்து மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன்னா, மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் இப்போ நான் டீட்டெயில் சொன்னது எல்லாமே கொஷின் ஆன்சரில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது ஒரு 2 மார்க் வந்துருச்சா. அடுத்து மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட் என்ன சொன்னேன்? இங்கிலாண்டுக்கு என்ன சொன்னேன்? ஜிங்குன்னு ஆடுறான்னு சொன்னேன்னா அப்போ ஜிங்கோயிசம். ஜிங்குன்னு ஆடுறான்னு சொன்னா இல்லையா, அப்போ அது என்னது? ஜிங்கோயிசம். அடுத்து என்ன சொன்னேன்? சௌனிசம். ஒருத்தன் சவ் சாப்பிட்றான்னு சொன்னா இல்லையா, சவ் சாப்பிட்றவன் யார்? ஃப்ரான்ஸ். சவ் சாப்பிட்றவன் யார்? ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ்காரில் என்ன பண்ணுறான்? சவ் சாப்பிட்றான். அப்போ சௌனிசம். அடுத்து ஜெர்மனியில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறான்? ஜேம்ஸ் சாப்பிட்லாம் எப்படி இருக்கிறான் அப்படின்னா குள்ளமாக இருக்கிறான். அப்போ குல்லா மீன்ஸ் குல்தூர். அப்போ குள்ளமாக இருக்கிறவங்க எல்லாமே என்ன சாப்பிட்றாங்க? ஜேம்ஸு சாப்பிட்றாங்க. இது ஒரு 2 மார்க். இங்கிலாந்துக்காரர் என்ன பண்ணுறான்? ஜிங்குன்னு டான்ஸ் ஆடுறான். அப்போ ஜிங்கோயிசம். ஃப்ரான்ஸ்காரர் என்ன பண்ணுறான்? சௌனிசம் சாப்பிட்றான். சரியா? ஓகேவா? அந்த ஃபேன்ஸாக இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க? இப்போ சௌனிசம் சாப்பிட்றாங்க. அப்போ அந்த ஜேம்ஸ் சாப்பிட்றவங்க எல்லாமே எப்படி இருக்கிறான்? குள்ளமாக இருக்கிறான். ஓகேவா? ரைட். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் என்ன அப்படின்னா, வாட் டு யூ நவ் ஆஃப் ட்ரென்ச்சி வார்ஃபேர். சரிங்களா? ட்ரென்ச்சி வார்ஃபேர் போர் முறை. சரிங்களா? இப்போ ட்ரென்ச்சி வார்ஃபேர் அப்படின்னா ட்ரென்ச்சர்ஸ் ஆர் டிச்சர்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லலாம். சரிங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜெர்மனிக்கும் ஓகேவா, ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஃபைட் வருது. சரியா? ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஃபைட் வருது. இப்போ ஜெர்மனிக்காரனும் எப்படி இருக்கிறான்? அவனுடைய ட்ரோப்ஸு கூட்டுன்னு ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அவனுடைய படைகளை கூட்டுன்னு ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஃப்ரான்ஸ்காரன் என்ன பண்ணுறான்? அவங்களோட படைகளை கூட்டுன்னு ரெடியாக இருக்கிறான். ஓகேவா? ஓகே, இந்த இதில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதிரி நாட்டுக்காரனுடைய துப்பாக்கி சுடுதல் அவங்க நடத்துகிறாங்க. அவங்க துப்பாக்கி சுடுதலிருந்து தப்பிக்கின்றதுக்காக ஜிக்ஜாக். சரியா? ஜிக்ஜாக்னா என்னது? குறுக்கு மறுக்கா. ஜிக்ஜாக் அப்படின்னா என்னது? குறுக்கு மறுக்கா. இப்போ இங்கே ஒரு குழி இருக்குது அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுறாங்க? ஒரு குழி. இப்போ உள்ளே ஒரு குழி இருக்கிற மாதிரி, அப்படி இந்த குழிக்கும் உள்ள இடையில இந்த டக்குக்கும் இடையில வந்து ஒரே ஜாயிண்டிங். அப்போ இந்த ஜாயிண்டிங்குள்ளே என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுட் ஐட்டம், அப்புறம் வெப்பன்ஸு இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க? இங்கேருந்து இங்கே பரிமாறிக்கிறாங்க, இங்கே பரிமாறிக்கிறாங்க. அந்த மாதிரி குழிகள் எல்லாம் குழிக்குள்ளார அந்த என்ன பண்ணுறாங்க? அந்த ஹோல்ஸை வந்து அவங்க பயன்படுத்துனாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஜெர்மனியினுடைய படைகளானது பிரான்ஸ்காரனை ஷூட் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுறான்? உள்ளக்கூடிய அந்த ஆர்மி சோல்ஜரானவன் அப்படி என்ன பண்ணுறான்? இந்த பக்கம் சாஞ்சிக்கணும் அப்படின்னா அந்த குண்டானது இந்த பக்கம் தான் வந்து தான் பாயும். ஸோ இவன் என்ன பண்ணுறான்? மறைஞ்சிக்கிறான். சரிங்களா? இந்த பக்கம் என்ன பண்ணுறான் அப்படின்னா மறைஞ்சிக்கிறான். இந்த பக்கம் சுடும்போதும் அவனு என்ன பண்ணுறான்? அந்த பக்கம் மறைஞ்சிக்கிறான். அடுத்து இங்கேருந்து இங்கே தப்பிச்சு போகிறான், இங்கேருந்து இங்கே தப்பிச்சு போகிறான். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஜிக்ஸாக் அமைப்பில் தான் இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஜிக்ஸாக் அமைப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து என்னென்ன வந்து அவங்க த்ரோ பண்ணிக்குவாங்க, லிங்கிங் பண்ணிக்குவாங்க அப்படின்னா, ஒன்று ஃபுட்டு, அடுத்து ப்ரைஸ் ட்ரோப்ஸ் வந்து ட்ரிங்கிங் பண்ணுவான், மெயில் அனுப்புறது, ஆர்டரு, டெலிவரி இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்க அனுப்பிக்கிறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு குழியிலேருந்து இன்னொரு குழிக்கு அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜிக்ஸாக் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த லைனுக்கு வந்து அந்த எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ரன்னிங் பேரலல் டு ஈச் அதர். சரிங்களா? எல்லாமே ஒன்றே சார்ஜ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? எல்லாமே ஒன்றே சார்ஜ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ட்ரென்ச்சி வார்ஃபேர். சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னா ட்ரென்ச்சி வார்ஃபேர். அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் இருக்குது. முஸ்தபா. இது எல்லாமே நியூ டாபிக். சரிங்களா? இது எல்லாமே நியூ டாபிக். முஸ்தபா கமல் பாஷா அப்படின்ட்டு ஒரு நியூ டாபிக் இருக்குது. இந்த முஸ்தபா கமல் பாஷான்றவர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தான் ஒரு கிரேட் பர்சனாக வரணும். சரிங்களா? கிரேட் பர்சனாக வர்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர்
எப்படியாவது தன்னுடைய நாட்டை வந்து என்ன பண்ணும், மறுபிறப்பு எடுக்க வைக்கணும். சரிங்களா? மறுபிறப்பு மீன்ஸ் அதாவது மறுபிறப்பு மீன்ஸ் ரீபர்த். மறுபிறப்பு மீன்ஸ் ரீபர்த். ஓகேவா? அந்த எந்த கண்ட்ரி அப்படின்னா தர்க்கீஸ். அது எந்த கண்ட்ரி அப்படின்னா தர்க்கீஸ். இப்போ தர்க்கீஸ் rebirth. Turkish rebirth as a nation. As a nation. துருக்கின்ற ஒரு நாடு என்ன பண்ணும், மறுபிறப்பு அடைய செய்யணும். அதில் அந்த மறுபிறப்பு தர்க்கியை வந்து மறுபிறப்பு ரீபர்த்து அடைய செய்கிறதுல வந்து இம்பார்ட்டண்ட்டான ரோலாக இருந்தவர் யார் அப்படின்னா, இம்பார்ட்டண்ட்டான ரோலாக இருந்தவர் யார், முஸ்தபா கமல் பாஷா. முஸ்தபா கமல் பாஷா தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலிங்காக இருக்கிறாரு. ஓகேவா? ஓகே. He was the first president of Turkey from 1923. He was the first president. He was the first president. He was the first president. சரியா? He was the first president of Turkey. He was the first president of the Turkey from 1923 to 1938. 1923 to 1933. ஓகேவா? அவர் என்ன பண்ணுறாரு, சுல்தானேட் அண்ட் கலிஃபாட் த சப்போர்ட் ஆஃப் த சோவியத் யூனியன் வாஸ் ஆஃப் த கிரேட் ஹெல்ப் டு ஹிம். அப்போ இந்த முஸ்தபா கமால் பாஷாவுக்கு வந்து ஒரு கிரேட் ஹெல்ப் பண்ணுறவர் யார் அப்படின்னா, சப்போர்ட் பண்ணுறவர் யார் அப்படின்னா சோவியத் யூனியன் த கிரேட் பவர் கண்ட்ரி சோவியத் யூனியன். அவன் ஒரு கிரேட் ஹெல்ப்பாக இருக்கிறான். ஓகேவா? அப்போ தர்க்கி வந்து மறுபிறவி எடுக்கிறதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான, அதாவது ஒரு முக்கியமான பாத்திரமாக இருந்தவர் யார் அப்படின்னா யார், இந்த முஸ்தபா கமால் பாஷா. ஓகேவா? முஸ்தபா கமால் பாஷா தான் வந்து இம்பார்ட்டண்ட்டானவர், ஹீரோவாக இருக்கார். எதுக்காக அப்படின்னா இந்த தர்க்கி வந்து மீண்டும் என்ன பண்ணணும், மறுபிறவி எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான ரோலிங்காக இருந்தவர் யார் அப்படின்னா அவர் தான். ஓகேவா? இப்போ இந்த 2 மார்க் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். அந்த டீட்டெயிலில் சொன்னது எல்லாமே இந்த 2 மார்க்கில் வந்திருக்கும். சரிங்களா? அந்த டீட்டெயிலில் சொன்ன கொஷின், அதாவது டீட்டெயில் கொஷின் ஆன்சர் டீட்டெயிலில் வந்து என்ன சொல்லணும் அதே தான் 2 மார்க்லேயும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டீட்டெயில் ஃபஸ்ட்டு படிச்சிங்க அப்படின்னா அது என்ன பண்ணலாம், ஈஸியாக 2 மார்க் வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்புறம் இதில் இந்த டைம்லைன் சார்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுமே கொடுத்துருப்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு லைஸில் பார்த்தோம் அப்படின்னா டைம்லைன் சார்ட் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஃபஸ்ட் லைனில் டைம்லைன் சார்ட் இருக்குது அப்படின்னா இப்போ 1919 வந்து என்ன நடந்துச்சு, அதே மாதிரி அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருப்பான். 25 மார்க்ஸ் வந்து டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் அதில் பாருங்கள் ஒவ்வொன்றுமே கொடுத்துருப்பான். இப்போ சீனோ ஜப்பானீஸ் வார் அப்படின்னா 1894 to 95 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுக்குமே பால்கன் வார் அப்படின்னா 12 to 13 அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில் இருக்குது. அந்த டீட்டெயில் வந்து வால்யூம் 1 இருக்குது. சரி, வால்யூம் 1 யூனிட் 3 வால்யூம் 1 யூனிட் 3 இருக்குது. யூனிட் 3 மீன்ஸ் ஹிஸ்ட்ரி 3rd லெசனில். ஓகேவா? ஹிஸ்ட்ரி 3rd லெசன் என்ன லெசனு, வேர்ல்டு வார் 2. ஹிஸ்ட்ரி 3rd லெசன் என்ன லெசனு, வேர்ல்டு வார் 2. ஓகேவா? ஹிஸ்ட்ரி 3rd லெசன் என்ன லெசனு, வேர்ல்டு வார் 2. ரைட். இப்போ இந்த வேர்ல்டு வார் 2 என்னது, இரண்டாம் உலக போர். இரண்டாம் உலக போரில் செகண்ட் டீட்டெயிலாக ஒரு டீட்டெயில் இருக்கும் பாருங்கள். செகண்ட் டீட்டெயிலாக ஒரு டீட்டெயில் இருக்குது. என்ன டீட்டெயில், அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் 2. அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் 2. அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் 2 அப்படின்னு ஒரு டீட்டெயில் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த டீட்டெயிலுக்கு வந்து சப்டைட்டில் எல்லாமே கொடுத்துருப்பான். என்னென்ன சப்டைட்டில் கொடுத்துருக்கான், எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வார். நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லணும், அதே போல் தான் சினாப்சிஸ் அப்படின்னு எழுதிடுறோம். அதை என்ன பண்ணணும், பாக்ஸுக்குள்ளார அந்த சப்டைட்டில் எல்லாமே உள்ளே தூக்கி போட்டு அதனுடைய பாயிண்ட்டை வந்து எழுதணும். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட். Second point,
nuclear proliferation. Third point, international agencies. Third point, international agencies. இப்போ படிக்கிற பாருங்க. இப்போ World War II changed the world in fundamental ways. World War II சரிங்களா? World War IIல changed the world in the fundamental ways. அதனுடைய அடிப்படையில் வந்து அந்த ஃபண்டமெண்டல் வேஸ்னுடைய பேசிக்கில் வந்து சூப்பர் பவர் கண்ட்ரி இருக்கு இல்லையா? சூப்பர் பவர் கண்ட்ரி என்னென்ன? கிரேட் பவர் கண்ட்ரி. ஒன்று ரஷ்யா இருக்குது, இன்னொன்று யூஎஸ்ஏ இருக்குது. சரியா? வேர்ல்டு வார் II இந்த அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் IIல நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பவர் அலைன்மெண்ட் பாயிண்டில் சொல்கிறேன். சரியா? ஓகே. வேர்ல்டு வார் IIல இருக்கக்கூடிய அந்த சூப்பர் பவர் கண்ட்ரியை வந்து டூ ஃபண்டமெண்டல் வேஸாக டிவைடட் பண்ணுறாங்க. பண்ணுறாங்க. ஓகேவா? என்ன டூ ஃபண்டமெண்டல் வேஸ்? யூஎஸ் மீன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட்டு எஸ்ஆர் மீன்ஸ் சோவியத் ரஷ்யா. சரியா? யுனைடெட் ஸ்டேட்ஸ், சோவியத் ரஷ்யா அப்படின்னு ஃபண்டமெண்டல் வேஸில் வந்து டூ அந்த கிரேட் பவர்ஸ் கண்ட்ரி வந்து டிவைடட் பண்ணுறாங்க. ஓகேவா? அதில் பிளாக், பிஎல்ஓசி, பிளாக் மீன்ஸ் அமைப்பு. சரியா? ஒரு தலைமை. பிஎல்ஏசிகே பிளாக்னு போட்டால் தப்பு. இது சரி. பிஎல்ஓசிகே இந்த பிளாக்னு போட்டாலும் ராங் ஆன்சர். ஸோ இந்த பிளாக்ன்ற வேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த பிளாக்ன்ற வேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ பிஎல்ஓசி பிளாக், பிஎல்ஓசிஎஸ் பிளாக்ஸ் இந்த வேர்டு தான் நீங்கள் எழுதணும். அந்த வேர்டுக்கு பதிலாக பிஎல்ஏசிகே பிளாக்னு எழுதினாலும் பிஎல்ஓசிகே பிளாக்னு எழுதினாலும் அது ராங்கான ஆன்சர். ஓகேவா? ரைட். இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்டு சோவியத் ரஷ்யா அப்படின்ற சூப்பர் பவர்ஸ் வந்து வேர்ல்டு வார்னு சேஞ்ச் ஆகுது. அந்த ஃபண்டமெண்டல் வேஸில் வந்து அதை டூ சூப்பர் பவர் கண்ட்ரியாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று யுனைடெட் ஸ்டேட்டினுடைய ஷார்ட்டு யூஎஸ், அடுத்து எஸ்ஆர் சோவியத் ரஷ்யானுடைய ஷார்ட்டு வந்து எஸ்ஆர் சோவியத் ரஷ்யா. ஓகேவா? இங்கே பாருங்க. இப்போ இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் with a pronounced anti-communist ideology and the other by Soviet Russia. இங்கே பாருங்கள் இதில் என்னென்ன இருக்குது? anti-com ideology. அந்த anti-comன்றத வந்து anti கம்யூனிஸ்ட் தான் வந்து anti-com அப்படின்னு போட்டிருக்கேன். anti-com ideology, com means communist, and other by Soviet Russia. and other by Soviet Russia. ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு ஹீரோ வராரு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் சோவியத்துக்கும் ரஷ்யாவுக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு ஹீரோ வராரு. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில். அவர் யார் அப்படின்னா யூரோப். சரி. அவர் யார் அப்படின்னா யூரோப். இப்போ இந்த யூரோப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூ பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். இந்த யூரோப்பை வந்து என்ன பண்ணுறோம்? டூ பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று கம்யூனிஸ்ட், இன்னொன்று நான் கம்யூனிஸ்ட். அதை தான் ஒன்று கம், இன்னொன்று கம். சரியா? அதை வந்து ஷார்ட்டாக கூட சொல்லலாம். கம்யூனிஸ்ட், நான் கம்யூனிஸ்ட் யூரோப். ஒன்று கம்யூனிஸ்ட் யூரோப், செகண்ட் ஒன் நான் கம்யூனிஸ்ட் யூரோப் அப்படின்னு டூ பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். புரியுதுங்களா? அதாவது வேர்ல்டு வார் IIல வந்து கிரேட் சூப்பர் பவர் கண்ட்ரிக்கு இது அதனுடைய பேசிக்கில் வந்து அதை டூ பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இன்னொன்று சோவியத் ரஷ்யா. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்குது என்னது அப்படின்னா ஆன்டி கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி இருக்குது. இந்த சோவியத் ரஷ்யாவில் என்ன இருக்கிறாங்க? சொடுக்கு போடுறவங்க இருக்கிறாங்க. சரியா? சொக்கு போடுறவங்க. ஓகேவா? இப்போ இந்த டூ பிளாக்காக வந்துடுறாங்க, வெளியே வந்துடுறாங்க. டூ பிளாக்காக அங்கங்கே தலைமையை நின்றுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு ஹீரோ வராரு. அவர் தான் யார் அப்படின்னா யூரோப்பக்காரரு. இந்த யூரோப்பை வந்து கம் நான் அப்படின்னு பிரிக்கிறோம். கம் மீன்ஸ் கம்யூனிஸ்ட், நான் கம் மீன்ஸ் நான் கம்யூனிஸ்ட். சரிங்களா? கம் மீன்ஸ் நான் கம்யூனிஸ்ட். ஓகேவா? அடுத்து இந்த நியூக்ளியர் ப்ரோலைபரேஷன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. சரிங்க? நியூக்ளியர் ப்ரோலைபரேஷன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. சரி. அந்த நியூக்ளியர் ப்ரோலேஷன்ற பாயிண்ட் வந்து அதாவது இப்போ தலைகளை திருப்பி போட்டுக்கிறோம். இதை எஸ்ஆர்ன்றதை வந்து இந்த பக்கமும் யூஎஸ்ன்றதை வந்து இந்த பக்கமும் தூக்கி போட்டுக்கிறோம். சரிங்களா? அல்லது யூஎஸ்ன்றதை வந்து அதே சைடையும் எஸ்ஆர்ன்றது அதே சைடையும் பார்த்துக்கிறோம். சரிங்களா? யூஎஸ் மீன்ஸ்
யுனைடெட் ஸ்டேட், எஸ் ஆர்னு போடலாம் அல்லது எஸ் யூனியன் போடலாம். சோவியத் யூனியனும் போடலாம். ஓகேவா? இந்த 2 மெம்பர்ஸையும் ரேஸ் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ரேஸ் ஓட ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னதுக்கு ரேஸ்னா என்னது? ஓடுவதற்காக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவங்க ஓடுறதுக்காக ஏதாவது ஒரு ஆயுதத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? நான் தான் முன்னாடி போகணும் அப்படின்னு யூஎஸ் நினைக்கிறான். எஸ்யூ என்ன நினைக்கிறான் அப்படின்னு நான் தான் முன்னாடி போகணும். சரிங்களா? நான் தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக வரணும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். சோவியத் யூனியன். யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து நான் தான் ஃபஸ்ட் கண்ட்ரியாக வரணும் அப்படின்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து விரும்புகிறான். ஓகே, இந்த 2 மெம்பர்ஸையும் ரேஸ் பண்ண சொல்கிறாங்க, ஓட சொல்கிறாங்க. அதில் அவனுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறான்? அவன் யுஎஸ்ஏ காரனும் அவனுக்கு தேவையான வெப்பன்ஸை வந்து இன்வெர்ட் பண்ணுறான். எஸ்யூ காரனும் சோவியத் யூனியனும் அவனுக்கு தேவையான வெப்பன்ஸை வந்து இன்வெர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ இந்த 2 மெம்பர்ஸுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோர் வெப்பன்ஸை வந்து இன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ரைட். பெஸ்ட் ஃப்ரெண்ட் மீன்ஸ் பிரிட்டன், பிரான்ஸ். நெக்ஸ்ட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டாக 2 பேர் இருக்கிறாங்க. பிரிட்டன் அண்டு ஃப்ரான்ஸ் ஆல்சோ டெவலப்டு தியர் ஓன் நியூக்ளியர் வெப்பன்ஸ். இப்போ இந்த யுஎஸ்ஏக்காரன் யுஎஸ்ஸு அண்டு எஸ்யூ இவங்க கண்டுபிடிச்ச வெப்பன்ஸு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. ரேஸ் ஓடுவதற்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? வெப்பன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க யார்? பிரிட்டன் அண்டு ஃப்ரான்ஸ். இவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க? ஓன் நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. சரியா? அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டாக பிஎஃபாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓன் நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து இன்வெர்ட் பண்ணிடுறான். ஓகேவா? இன்வெர்ட் பண்ணுற உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க? அண்ட் அதர் கண்ட்ரிஸ் அண்ட் அதராக இருக்கக்கூடிய ஆல் கண்ட்ரிஸுமே மோர் அண்டு மோர் பவர்ஃபுல் இன்வெர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? பெஸ்ட் ஃப்ரெண்டை நீங்கள் மட்டும்தான் இதை வெப்பன்ஸை வந்து இன்வெர்ட் பண்ணுவீங்களா? நாங்களும் என்ன பண்ணுறோம்? வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஹோல் கண்ட்ரியும் என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு தேவையான வெப்பன்ஸை வந்து நாங்கள் இன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு மோர் அண்டு மோர் பவர்ஃபுல் வெப்பன்ஸை வந்து இன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போ நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க? ஆயுதங்களை வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? உடனே அவங்க ஸ்கை ராக்கெட் வந்து இன்வெர்ட் பண்ணி கிரேட் டெஸ்ட்ரக்டிவ் பவர் என்ன நினைக்கிறாங்க? இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஸ்கை அதாவது ரிசோர்ஸஸ் இந்த டெவலப்பிங் மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் ஆஃப் கிரேட் டெஸ்ட்ரக்டிவ் பவர் அண்ட் டிஃபன் ஸ்பெண்டிங் ஸ்கை ராக்கெட்டட் இன் மெனி கண்ட்ரீஸ். அதில் மெனி கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கை ராக்கெட்டோடு அதை புதுசாக கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணலாம்? கிரேட் டெஸ்ட்ரக்டிவ் பவர்ஸ் இது முழுவதுமே அழித்து விடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்கை ராக்கெட்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. புரியுது அந்த பாயிண்ட்டு? அதாவது யூஎஸ் காரனும் எஸ்யூ காரனும் வந்து அவங்க ரேஸ் ஓடுறாங்க. நியூ வெப்பன்ஸை வந்து இன்வெர்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய பிரிட்டனும் வந்து ஓன் நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அதர் கண்ட்ரிக்காரெலாம் சும்மா இருப்பானா? ஆல் அதர் கண்ட்ரிஸுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல் வெப்பன்ஸ் வந்து இன்வெர்ட் பண்ணுறாங்க. அதில் அந்த மெனி கண்ட்ரிஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கை ராக்கெட்டை வந்து இன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? கிரேட் டெஸ்ட்ரக்டிவ் பவரை வந்து அதாவது சரிங்களா டிஸ்ட்ராய் பண்ணிடலாம், அழித்து விடலாம் அப்படின்றதுக்காக ஸ்கை ராக்கெட்டை வந்து இன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு. இதில் த மிஸ்டேக்ஸ் ஆஃப் எ வீக் அண்டு இன்எஃபெக்சுவல் லீக் ஆஃப் நேஷன் வேர் நாட் ரிப்பீட்டட். இதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னது? இன்எஃபெக்சுவல் என்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, மிஸ்டேக்கும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மிஸ்டேக் பண்ணுறவங்க எல்லாமே என்ன பண்ணாமல் இருக்கிறாங்க? ரிப்பீட்டட் பண்ணாமல் இருக்கான். ஓகேவா? ரைட். இதில் என்னால் மிஸ்டேக் பண்ணுறேன், அது ரிப்பீட்டட் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. எவன் மிஸ்டேக் பண்ணாலும் என்ன பண்ணக்கூடாது? அதை ரிப்பீட்டட் பண்ணக்கூடாது. ஓகேவா? எவன் மிஸ்டேக் பண்ணாலும் அதை ரிப்பீட்டட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவன் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கான். சரியா? இதில் மெனி இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் இருக்குது. அந்த மெனி இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸில் ஒன்று யுனைடெட் நேஷன், செகண்ட் ஒன் வேர்ல்ட் பேங்க், தேர்ட் ஒன் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஒன்று யுனைடெட் நேஷன், செகண்ட் ஒன் வேர்ல்ட் பேங்க், தேர்ட் ஒன் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். இப்போ இந்த 3யுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
அதாவது மெனி இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் அமைப்புகள் இதெல்லாமே யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குது, வேர்ல்ட் பேங்க் இருக்குது, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இருக்குது. ஓகேவா? இதில் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, colonial power were forced to give independence to former colonies in a process of decolonization. India was first to achieve independence. இப்போ காலனியல் பவர்ஸ் மீன்ஸ் காலனி ஆதிக்கம் கொண்ட நாடுகள். சரியா? அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, வேர் ஃபோர்ஸ்டு டு கிவ் இண்டிபெண்டன்ஸ். இந்த காலனியல் பவர்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், இண்டிபெண்டன்ஸ் வந்து டிக்ளரேஷன் பண்ணிடலாம். சரிங்களா? கிவ் இண்டிபெண்டன்ஸ் வந்து டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு டு ஃபார்மர் காலனிஸ் இன் ஏ ப்ராசஸ் ஆஃப் டீகாலனைசேஷன். இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் இண்டிபெண்டன்ஸ். இப்போ இந்த காலனியல் பவர் கண்ட்ரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அச்சுறுத்தக்கூடிய நாடுகள் ஜெர்மனி, இத்தாலி, இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே ஆஃப்ரிக்கா, இந்தியான்ற நாட்டின் மீது, ஆஃப்ரிக்கா ஏஷியன் கண்ட்ரிஸ் மீது என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலனிஸ்ட்டை வந்து போர்ஸ் பண்ணிட்டுருக்கான். இப்போ இந்த காலனிஸ்ட்டை போர்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜெர்மனி, இத்தாலிக்காரெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணிடலாம், சுதந்திரத்தை வந்து வழங்கிட்டு இண்டிபெண்டன்ஸை வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், நம்மளே டீகாலனைசேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவன் முடிவு செய்கிறான். முடிவு செஞ்சு அந்த காலனிசிஸில் இருந்த ஃபஸ்ட்டு கண்ட்ரியாக இண்டிபெண்டன்ஸ் ஆகிறது அப்படின்னா அவர் கண்ட்ரி இந்தியா. சரியா? அவர் கண்ட்ரி இந்தியா. சரியா? அடுத்து இன் சப்ஸ்கியூண்ட் இயர்ஸ் these newly independent nation began to mark their voices heard in the international area. இப்போ டீகாலனைசேஷன், அதாவது காலனைசேஷனில் இருந்த கண்ட்ரி எல்லாமே விடுதலை அடையுது இல்லையா, அந்த விடுதலை அடைந்த நாடுகள் எல்லாமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து இன் சப்ஸ்கியூண்ட் இயர்ஸ் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இண்டிபெண்ட் நேஷனாக ஃபார்மட் ஆகிறான். இப்போ இந்த இண்டிபெண்ட் நேஷனாக ஃபார்மடான எல்லா நாடுகளுமே என்ன நினைக்கிறான் அப்படின்னா சத்தம் போட ஆரம்பிக்கிறான். அதான் சொல்கிறான் பாருங்க, வாய்ஸஸ் ஹியோ இன் த இன்டர்நேஷ்னல் ஏரியா. அவன் எல்லாமே என்ன பண்ணுறான், தன்னுடைய வாய்ஸை வந்து உயர்த்தி அவன் சத்தம் போட ஆரம்பிக்கிறான். எங்கே, உலக அளவில் தன்னுடைய வாய்ஸை வந்து என்ன பண்ணணும், மேலும் மேலும் உயர்த்த செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த காலனிஸ்ட்லேருந்து விடுதலை பெற்ற நாடுகள் எல்லாமே விரும்புகிறாங்க. ஓகேவா? அதில் உமன் ஸ்டார்டட் என்டரிங் த லேபர் போர்ஸ் இன் த கிரேட்டர் நம்பர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு விடுதலை நாங்கள் தான் விடுதலை அடைந்தோம் அப்படின்னு காமிக்கிறவங்க யார் அப்படின்னா லேபர் போர்ஸ் இன் கிரேட்டர் நம்பர்ஸ். யார், உமன் ஸ்டார்டட், பெண்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு லேபர் ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. சரிங்களா? கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த சோசியல் நோஷனில் வந்து ஸ்டேபிள் சோஷியல் ரிலேஷன், மேரேஜ், ஃபேமிலி சேஞ்ச்டு ஆஸ் மோர் அண்ட் மோர் உமன் பிகம் ஏ எக்கனாமிக்லி இண்டிபெண்ட். உமன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அவங்க விடுதலை அடைந்தது மட்டும் இல்லாமல் நாங்களும் இந்த அதாவது சோசியல் ஏஜென்சியில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணுவோம். நாங்களும் லேபராக பர்டிகுலராக தனிப்பட்ட முறையில் நாங்கள் எங்களுடைய ஸ்ட்ராங்கர் வலிமையின் மூலமாக நாங்களும் என்ன பண்ணுவோம், ஒர்க் பண்ணுவோம். அதன் மூலமாக நாங்களும் எங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தணுன்ட்டு அவங்க உமன் வந்து வேர்ல்டு லெவலில் என்ன பண்ணுறாங்க, உமன் ஓன் எக்கனாமிக்கலி இண்டிபெண்ட், பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சுதந்திரமான பெண்மணிகளாக வந்து தன்னை உயர்த்தி கொள்கிறாங்க. ஓகேவா? மோர் உமன் பிகம் எக்கனாமிக்கலி இண்டிபெண்ட். இதுதான் இது அப்படின்னா இந்த யூனிட் 3ல் செகண்ட் டீட்டெயிலாக இருந்தது இந்த அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் 2. ஓகேவா? இப்போ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் எல்லாமே இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ரைட். இப்போ இதில் புரிஞ்சுட்டு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது டீட்டெயில் கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இதை புரிஞ்சுக்கின்னு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டீட்டெயில் படிச்சிங்க அப்படின்னா டீட்டெயில் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் 2 மார்க் படிச்சிங்கனாவே அதில் டீட்டெயிலாகவே என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த கொஷின் கேட்டால் அப்படின்னா அதை நீங்கள் ரைட் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் 2 or 3 பாயிண்ட் எழுதினாலுமே கம்பல்சரி அதற்கு தேவையான மார்க்கை வந்து அவங்க ப்ரொவைட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டீட்டெயில் வந்து முழுசாக படிக்கணுன்றது தான் கிடையாது. ஓகேவா? நீங்கள் 2 மார்க்கு படிச்சுனுங்கிற அந்த 2 or 3 கொஷினுமே அதுக்குள்ளார எழுதிட்டீங்க அப்படின்னா, அந்த டீட்டெயில் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி 5 மார்க் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? புரியுதா சொல்கிறது? நெக்ஸ்ட்டு உங்களே ஜியோகிரபி லெசனோடு மீட் பண்ணுறேன். ஓகேவா? பாய்.